Assalamu alaikum friends, welcome to Hasis Recipes Tamil. நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்பிலை பொடி எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். கருவேப்பிலை நார்மலாக பசங்க சாப்பாட்டிலேருந்து ஒதுக்கி தான் சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கும் போது பசங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒன்று இருந்தால் போதும், நம்ம சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டவலில் நல்லா ஃபேனுக்கு நேராக காய வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வறுக்கும் போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் முதல் நாளே நல்லா கருவேப்பிலையை வாஷ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வறுபடுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் அது செய்கிறதுக்கு நான் எலுமிச்சம் பழ சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். புளியில் உள்ள நார், அதோடைய விதைகளெல்லாம் நீக்கி நம்ம இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம வறுக்கக்கூடிய பொருட்களை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் இப்போ அரை கப் அளவுக்கு, மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் இப்போ எல்லா பொருட்களையுமே வறுத்து எடுத்துக்கிறலாம். எண்ணெய் இல்லாமல் நம்ம வறுக்கும் போது தான் நம்மளால் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எண்ணெய் சேர்த்து வறுக்கும் போது அதிக நாட்கள் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள கிண்ணம் இல்லை டம்ளர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. எந்த அளவுகளில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்த பொருட்களையும் அதிலே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து செவக்க வறுக்கணும். இது 1/4 பங்கு வறுபட்ட உடனேயும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். ரெண்டும் நம்ம ஒரே டயத்தில் ஆட் பண்ணோம் அப்படின்னா வறுபடக்கூடிய டைம் வந்து மாறுபடும். கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகும். கொஞ்சம் 1/4 பங்கு வறுபட்டதுக்கு அப்புறமேல நம்ம துவரம்பருப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா வறுபடுற டைம் வந்து சரியாக இருக்கும். இது வறுபடுறதுக்குள்ளரையும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க புரியும். இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே அரை கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு பொருளையும் இதே மாதிரி நல்லா நம்ம செவக்க வறுக்கும் போது நம்மளால் இதை அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது 3/4 பங்கு நல்லா வறுபட்டவனையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் நம்ம மல்லி ஆட் பண்ணும் போது தான் நமக்கு வந்து மல்லியுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முதல்லையே மல்லி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வறுபட்டுரும், அப்புறம் டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ மல்லி ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்தா போதும். எந்த அளவு வறுபட்டதுக்கு அப்புறமேலு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறலாம். மிளகு ஜீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதிக நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு 2 நிமிஷம் வறுபட்டால் போதும். இப்போது நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் லேசாக செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது லேசாக பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் வறுபட்டால் போதும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் 20 மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன் காரத்துக்கே 20 மிளகாய் வந்து சரியாக இருந்தது. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இதோட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாவோட உப்பு ஆட் பண்ணும்போது அந்த மிளகாயிலிருந்து வரக்கூடிய அந்த நெடிவாடை வந்து இல்லாமல் நமக்கு வறுபடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட நம்ம தேவையான அளவு புளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அந்த உப்புடைய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நமக்கு இந்த அளவு வறுபட்டால் தான் நமக்கு அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ மிளகாய், புளி, உப்பு 3மே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அந்த உப்புடைய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நமக்கு இந்த அளவு வறுபட்டால் தான் நமக்கு அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ மிளகாய், புளி, உப்பு 3மே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம பூண்டு வறுத்து எடுத்துக்கிறலாம். நான் 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். பூண்டில் நான் தோல் எதையுமே நீக்காமல் நான் வறுத்தெடுக்கிறேன். அப்போ தான் நமக்கு கருவேப்பிலை பொடி ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ லேசாக மொறுமொறுன்னு வரணும். நமக்கு உள்ளே நல்லா வெந்தும் நல்லா மொறுமொறுன்னு வர்ற மாதிரி நல்லா இதை வறுத்தெடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளால் அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம இந்த அளவுக்கு வறுத்தெடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பூண்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நசுக்கும் போது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பூண்டை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதையும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையும் வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம ஈரம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது சரியாக இறுக்கி பிடிச்சா ஒரு பிடி அளவுக்கு இருந்தது. நான் அந்த அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அதிகமாக ஆட் பண்ணாலும் நமக்கு நல்ல ஒரு வாசனையாகவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம கருவேப்பிலை எவ்வளோ தூரம் நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டோன்னே ஒரு சலசலப்பு சத்தம் கேட்குது பாருங்கள். அந்த சத்தம் சுத்தமாக அடங்கி நல்லா மொறுமொறுன்னு வர்ற மாதிரி நம்ம வறுத்தெடுக்கணும். அப்போ தான் நமக்கு கருவேப்பிலை பொடி ரொம்ப நாளைக்கு நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபடுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே நம்ம வறுக்கும் போது தான் நமக்கு கரெக்டான பதத்துக்கு நல்லா வறுபட்டு வரும். இல்லைனா தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். அந்த சலசலப்பு சத்தம்லாம் அடங்கி நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சத்தத்துலேயே வித்தியாசம் தெரியும். இந்த அளவு நம்ம வறுத்தெடுக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ கருவேப்பிலை நல்லா சரியான பதத்துக்கு வறுபட்டிருக்கான்னு நீங்கள் கையில் எடுத்து அதை கசக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா நொறுங்கி எப்படி பொடி மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நொறுங்கணும். இப்படி நொறுங்கிருச்சு அப்படின்னா உங்கள் கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். நம்ம ரொம்ப நைஸான பவுடராக அரைச்சி எடுக்கக்கூடாது. லேசாக கொரகொரப்பாக நம்ம இட்லி பொடிக்கு எந்த மாதிரி அரைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இதை அரைக்கணும். என்னுடைய ஜார் சின்ன ஜாருங்கிறதுனால ஃபுல்லாக போட்டு என்னால் அரைக்க முடியாது. அதனால் பாதி மட்டும் நான் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேலு மீதியை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஓரளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் பருப்பு வறுக்கும் போதே நீங்கள் பெருங்காய கட்டியும் அதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோட தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு கருவேப்பிலை பொடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை கம கமன்னு இருக்குது. இது ஒன்று போதும். நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நம்ம புளியெலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கும் இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை டெய்லி 1 ஸ்பூன் அளவு குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி 1 ஸ்பூன் அளவு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு இந்த பொடியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி தோசைக்கு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும் போதும் கொஞ்சமாக இந்த பொடியை ஆட் பண்ணி அதோட நெய்யை நல்லா உருக்கி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும்.
நம்ம இதில் புளிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.